கெட் ரெடி வித் மீ. இன்னைக்கு காலேஜ் கிளம்புறோம். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? நண்பன் வந்துட்டான், ஹாலில் இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு யார் இன்ட்ரோ கொடுக்க போனா நம்ம விஜய் தான். இன்னைக்கு வந்து காலேஜுக்கு காரில் தான் போக போகிறோம். மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அதனால மொழியை போட்டாதீங்கடி. எல்லாரும் நினைப்பீங்க என்னடா சடனாக காலேஜுக்குன்னு. நாங்கள் வந்து இப்போ காலேஜ் ரெக்கார்ட் சைன் வாங்க போயிட்டுருக்கோம் 2 பேரும். காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தாலே காதுலாம் அடைக்க ஆரம்பிச்சது எனக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த கோயில் எனக்கு பில்லர்ஸ் 2 பேஜ் வர எந்த வேலை ஏடா இங்கடா அந்த போன போயிட்டு வருதுல்ல, அதுதான் சொல்கிறேன் நான். எழுது வேலை நான் மட்டும் மார்னிங் பேசிட்டு இருக்கும்போது அதை எழுதிட்டு இருந்தேன். ராட்சத தூண் பாலம் பெருசாக வரப்போது, எப்படி வரப்போது நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு சைன் பண்ணுவோம்னா தெரியல, வா பார்த்துக்கலாம். சைன் வாங்கிட்டு அப்புறமா எழுதி கூட பண்ணிடலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன ரெக்கார்டு சைனாக வந்திருக்குங்கண்ணா. நான் ஐடி கார்டே போடாமல் இருக்கான அந்த பையன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஐடி கார்டு போட சொல்லுங்க. அவங்க வந்து குனிஞ்சு பாக்குற வரைக்கும் நீயும் பண்ற பத்தியா? இதுதான் நம்ம காலேஜ். காலேஜ்லேயே ஒரு அழகான ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் தான். கேட்கலாம் பாருங்க. பேருக்கு தான் கிரவுண்டு, ஒன்றுமே இல்லை. விஜய் என்ன பேசுங்க. நல்ல பையன் பார்த்து வீடியோல காமிச்சுக்கிட்டு நினைக்கிறது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. பேக மாட்டிட்டு நடந்து போனா கூட தெரியும். வசந்த் எங்கிட்ட இருக்க? எங்க இருக்க? லேப் ஐயா. ஓகே வசந்த், நெக்ஸ்ட் எங்க என்ன பண்றோம்? கிளாஸுக்கு போறோம். ஐயோ சாமி, வேற இப்போ சொல்லுங்க மேம். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அசைன்மென்ட் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது மேம். அதெல்லாம் முடியாதுடா. இப்ப ராஜராஜிட்ட கொண்டு வருவாரு, அருணே பா சொல்லுவான். இது மேம் பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க தானே. வேண்டவே வேணாம். யாராவது ஒத்துக்கிறாங்கன்னு வாங்கி போடாது. பத்திரமா கொடுக்கல நீங்க நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு பிரியாணி பார்த்துமே அங்கே பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்க தவிர என்னை பார்த்தேன் நீ. What is the problem? All problem. தீர்த்து வைக்க போறீங்களா? சரிங்க. அந்த இங்க பாருடா, திடீர்னு கிட்ட வருவான். அந்த டைம்ல வந்து நல்ல வீடியோ எடுத்துச்சு. ஐயோ பயமா, அது கடிச்சிடாரு. அருணே
வெங்கடேஷ் என்னடா பண்ற? வெங்கடேஷ் திரும்புடா கொஞ்சம். திரும்புடா. வீடியோ இருக்குல்ல, திரும்ப கொஞ்சம் ஒரு நிமிஷம். திரும்பினா என்ன சொல் வச்சு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்கணும். சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. என்னை பகச்சிக்கிட்டவங்க யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா சொல்ல மாட்டேன். சரி வாழா போது நல்லா இருந்துப்போம். அப்போ பாத்ரூம்ல சோறு 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 எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சோறு எப்ப பார்த்தாலும் சோறே இவளுக்கு. நான் சாப்பிடல வந்து. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. டச் பண்ண அப்படி இல்லோடா. ஏய் வாடா வெங்கடேஷ் கொஞ்சம் ஒரே நிமிஷம் வாடா. கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற மால் தானே நீங்க. கிளாஸ்லேயே ஒரு அழகான பையனை நினைக்காது. முட்டை எடுத்தாலே என் மாப்பிள்ள தான் ஹரிகிருஷ்ணன். அவ்வளோதான் கிளம்பியாச்சு. தெரியாமல் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ரெக்கார்ட் சைன் வாங்குவோம். பாய்ண்ணா கண்டிக்கவே அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். லாஸ்ட்டாக சரி நான் வரணும். ரம்யா பாய் சொல்லு. நேரங்கள் கழித்து ஊர்ல நீங்க வரும்போது ஜாக்கிரதையா வாங்க. முன்னாடி போற வண்டி அப்போ பிரேக் அடிப்பாங்க, என்ன ஏதெல்லாம் தெரியாது. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக வர கர்நாடகா வண்டிலாம் வந்து அந்த அளவு டிரைவிங் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஜாக்கிரதையாக வாங்க அவங்க வீட்டில் வரும்போது. இல்லைன்னா நம்ம கார் ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது மோஸ்ட்லி நம்ம ஒரு கட் எடுக்கிறதுங்கன்னா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன், ஒருத்தர் வந்து அப்படியே அவர் பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. பின்னாடி யாரும் வராங்க வராதிங்க. ட்ரிபிள்ஸ் வராதிங்க. ஆமாம், தொப்பூரில் ட்ரிபிள்ஸ் வராதிங்க. ட்ரிபிள்ஸ் வராதிங்க. இப்போ கூட பின்னாடி 2 வண்டி ட்ரிபிள்ஸில் வந்துட்டு இருக்காங்க. எதுலையுமே வந்து நியூட்ரல் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நியூட்ரல் யூஸ் பண்ணாமல் கியர் மெயின்டைன் பண்ணி ஏற்றுங்க. கியர் கம்மி பண்ணுங்க, அப் பண்ணுங்க. ஒரே இடத்துல நிற்காதீங்க. அவங்களாம் வந்து எப்போ நான் ஒன்றும் பிடிக்காது. சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.